70 வயதுக்கு பிறகு உங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசும் 7 சக்தி வாய்ந்த உடல் அறிகுறிகள். நீங்கள் வயதாகும் போது உங்கள் உடல் என்ன சொல்கிறது என்று யோசித்ததுண்டா? குறிப்பாக 70க்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் இன்னும் அர்த்தமுள்ளதாய் தோன்றுகிறது. வயதுக்காக மட்டுமல்ல, உங்கள் ஆரோக்கியம், வலிமை மற்றும் எதிர்காலத்தை அது வெளிப்படுத்துவதற்காக. உண்மையை சொன்னால், மனித உடல் தொடர்ந்து சிறிய சிக்னல்களை அனுப்பிக் கொண்டுதான் இருக்கிறது. இவை உங்கள் முதிர்வு எப்படி நடக்கிறது என்பதையும் நீண்ட நாட்கள் நீங்கள் எப்படி வாழலாம் என்பதையும் புரிந்து கொள்ள உதவுகின்றன. சிலர் 80, 90 வயதிலும் புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பாக வாழ்கிறார்கள். மற்றவர்கள் மெதுவாக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். புதிய வலிகள், எதிர்பாராத உடல் பிரச்சனைகள் மற்றும் சக்தி குறைவால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த இரு பாதைகளுக்கும் வித்தியாசம் என்னவாக இருக்க முடியும்? அதிர்ச்சியளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், சில முக்கியமான உடல் அறிகுறிகள்தான் பெரிய வேறுபாட்டை காட்டுகின்றன. இந்த வீடியோவில் 70க்கு பிறகு உங்கள் உடல் தரும் 7 முக்கியமான அறிகுறிகளை நாம் பார்ப்போம். இவை உங்கள் நலத்தை எப்படி முன்னெடுக்க முடியும் என்பதையும் நம் வாழ்க்கையை எவ்வாறு நீடிக்க முடியும் என்பதையும் தெரிவிக்கும். இவை யூகங்கள் அல்ல, இதெல்லாம் பல ஆண்டுகளாக நடந்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் அமைகின்றன. அதனால் தொடர்ந்து பாருங்கள். இந்த அறிகுறிகளை உணர்வதன் மூலம் நீங்கள் காலம் மட்டுமல்ல, உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் பெற முடியும். அறிகுறி 1. நீங்கள் நாற்காலியில் இருந்து எளிதாக எழுகின்றீர்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும் ஒரு சாதாரண செயல் உங்கள் முதிர்வை அளவிடும் சக்தி வாய்ந்த பரிசோதனை. நாற்காலியிலிருந்து எழுவது. நீங்கள் உங்கள் கைகளை உதவியாக இன்றைய நாற்காலியிலிருந்து எழுந்தால் உங்கள் கால்வலி, சமநிலை மற்றும் ஒத்துழைப்பு நன்றாகவே உள்ளன என்பதை குறிக்கிறது. ஆனால் கைகளை பயன்படுத்தி எழ வேண்டியிருந்தால் அது உங்கள் கால்வலியின் பாதிப்பையும் சுயமாதிரியாக வாழும் திறனின் குறைவையும் காட்டுகிறது. இதில் சிறந்த செய்தி என்னவென்றால், இது திருத்தக்கூடியது. அடிக்கடி உட்கார்ந்து எழும் பயிற்சிகள், சுமூகமான ஸ்குவாட்ஸ் போன்ற பயிற்சிகள் உங்கள் கால்களுக்கு புதுவாழ்வு தரக்கூடியவை. அறிகுறி 2. நண்பகல் நேரத்தில் உங்கள் சக்தி நிலை. நண்பகல் வரை நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறீர்களா? அல்லது மதியத்திற்கு முன்பே சோர்வடைந்து விடுகிறீர்களா? நீங்கள் நாள் முழுக்க சக்தியுடன் இருக்கிறீர்களானால் உங்கள் இதயம், மூச்சு மற்றும் தசை அமைப்பு நன்றாக வேலை செய்கின்றன என்பதை குறிக்கிறது. நீங்கள் முழு உறக்கத்துடன் இருந்தாலும் நாள்தோறும் சோர்வாக, தூக்கமாக உணர்ந்தால் அது உங்கள் இரத்த ஓட்டம், தசை வலிமை அல்லது ஆக்சிஜன் சுழற்சி குறைவாக இருக்கலாம். இந்த சிக்னலை அவமதிக்க வேண்டாம். இது ஒரு மருத்துவரிடம் பரிசோதனை செய்ய வேண்டிய நேரமாக இருக்கலாம். அறிகுறி 3. பற்கள் துலக்கும் போது சமநிலை. இது சின்னதாய் தெரிந்தாலும் முக்கியமான சோதனை. பற்களை துலக்கும் போது ஒரு காலை தூக்கி 10 வினாடிகள் நிற்க முயற்சிக்கவும். நீங்கள் சமநிலையை பாதுகாத்தால் நல்ல உடல் கட்டுப்பாடு உள்ளது என்பதை காட்டுகிறது. நீங்கள் குலுங்குகிறீர்கள் என்றால் கீழே விழும் ஆபத்தும் அதனால் ஏற்படும் சிக்கல்களும் அதிகம். யோகா, தாய்ச்சி, தேய்ச்சி அல்லது ஒரு காலை மீது நிற்கும் பயிற்சி உங்கள் வாழ்நாளை நீட்டிக்க கூட உதவலாம். அறிகுறி 4. உங்கள் சமூக உறவுகள். 70க்கு பிறகு கூட உங்கள் சமூக உறவுகள் உங்கள் வாழ்நாளை நிர்ணயிக்கக்கூடும். நட்பு, உரையாடல். உறவுகள் இல்லாமல் தனிமை பெறும் உடல் மன பாதிப்புகளை ஏற்படுத்தும். மீண்டும் நண்பர்களுடன் பேசுங்கள், ஒரு குழுவில் சேருங்கள், தொண்டு செய்யுங்கள். உரையாடல் ஒரு மாத்திரை போலவே சுகத்தை தரும். அறிகுறி 5. உங்கள் உறக்கத்தரம். இரவு முழுவதும் அமைதியாக தூங்கினால், அதிகாலையில் புத்துணர்ச்சியுடன் எழுகிறீர்கள் என்றால் அது உங்கள் உடல் நன்கு சீராக வேலை செய்கிறது என்பதை காட்டுகிறது. அடிக்கடி எழுதல், ஆழமில்லாத தூக்கம் அல்லது அதிகாலை சோர்வாக எழுதல், ஹார்மோன், மன அழுத்தம் அல்லது அடங்காத உடல் அழற்சி அறிகுறிகள். உறக்கத்திற்கான சிறந்த பழக்க வழக்கங்கள்: ஸ்கிரீனை நேரத்துக்கு முன்பாக அணைப்பது, அமைதியான இரவு சூழல், காபி தவிர்ப்பு அனைத்தும் நன்மை தரும். அறிகுறி 6. உங்கள் வாழ்வியல் நோக்கம். வாழ்வில் அர்த்தம் இருப்பது நீங்கள் அதிக நாள் வாழ காரணமாகிறது. பூந்தோட்டம், செல்லப்பிராணியை பராமரித்தல், குழந்தைகளை கற்பித்தல், புதிய விஷயங்களை கற்றல், எதுவாக இருந்தாலும் உங்கள் நாளை அர்த்தமுள்ளதாக்கும். உங்கள் நாளில் அர்த்தம் தருவது என்ன? இல்லை என்றால் இது புதிய வழியை தேட துவங்க சிறந்த தருணம். அறிகுறி 7. நீங்கள் எவ்வளவு சிரிக்கிறீர்கள். நகைச்சுவை உணர்வும் சிரிப்பும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஒரு நகைச்சுவை படம் பாருங்கள், பேச்சு அழுத்தமில்லாத குழந்தையுடன் உரையாடுங்கள், நாளை லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதிர்வது என்பது வலிமையை இழப்பதல்ல, உங்கள் உடல் சொல்வதை கேட்டு
சிறு மாற்றங்களை செய்வதுதான் முக்கியம். இந்த அறிகுறிகள் உங்கள் சக்தி, உறக்கம், உறவுகள், சிரிப்பு அனைத்தும் இயற்கையின் பரிசோதனைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள். ஏனென்றால் முதிர்வது என்பது மோசமாவதல்ல, அது புத்திசாலித்தனமான, வலிமையான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கும் வாய்ப்பு.